श्री सीता लक्ष्मण वरद शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम रामा। நமஸ்காரம். சுந்தரகாண்டம் சகல பலன்களையும் சமஸ்த மங்களங்களையும் தரக்கூடியது என்று கண்டோம். பிரிந்தவர்கள் கூடுகிறார்கள், இழந்த பொருள் கைக்கு வருகிறது, மிகவும் கடினமான நிலைகள் ஏற்படுகிறது, மிகவும் அபாயகரமான கட்டங்கள் காணப்படுகிறது, எத்தனை வகையான ராட்சசர்கள் என்பது போன்ற துன்பங்களை தரக்கூடிய சூழ்நிலைகளையும் துன்பங்களை தரக்கூடிய வஸ்துக்களையும் பதார்த்தங்களையும் நாம் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. இவை அத்தனையும் கடக்க வல்ல, இவை அத்தனையும் சமாளித்து இவை அத்தனைக்கும் வெற்றியை தர வல்லக்கூடிய அந்த அனுமான் அவனுடைய சாகச செயல்களை சொல்லப்படுவதால் மிகவும் விசேஷமான பரிகார காண்டமாகவும் பரிகார கிரந்தமாகவும் பரிகார விசேஷமாகவும் இந்த சுந்தரகாண்டமானது பெரியவர்களால் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இதை பக்தியோட பாராயணம் பண்ணினா சர்வ அரிஷ்டங்களும் விலகி போயிடும். சர்வ அரிஷ்டங்களும், அரிஷ்டங்கள்னா துக்கங்கள், வியாதிகள், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நோய்னா எல்லாமே நோய் தான். இந்த வாழ்வையே பெரிய நோய், பிறவியே பெரிய நோய் இல்லையா, இந்த நோயையும் தீர்க்கக்கூடியது. அந்த சர்வ அரிஷ்டங்களும் விலகி போய்விடும், சர்வ அபீஷ்டங்களும் சித்திக்கும். நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக பலம் தந்துவிடும். விசேஷமாக அபஸ்மாரம், குஷ்டம், இதை போன்ற மகா ரோகங்கள் எல்லாம் விலகும். அதன் பிறகு சற்று நமக்கு நேரக்கூடாத சில விஷயங்கள் பல வகைகளிலிருந்து ஏற்படும், பிசாச்சங்கள், காத்து கருப்பு, இவையெல்லாம் விலகிவிடும் என்று சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். பாராயணம் தொடங்குவதற்கு முன்பு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பாராயணம் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற வேண்டும் என்று மகா கணபதி பூஜையோ அல்லது ஸ்ரீ விஸ்வக்சேனரையோ ஆவாகனம் செய்து இந்த ராமாயண கிரந்தம் இருக்கிறது, அந்த கிரந்தத்திற்கு ஷோடச உபச்சாரம் 16 வகைகளிலும் அதற்கு உபச்சாரங்கள் செய்து பூஜிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த சுந்தரகாண்ட பாராயணத்தை காலை 7 மணியிலிருந்து மதியம் 12 மணிக்குள் முடித்து விடுவது சிறப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள் பெரியவர்கள். தானே படித்தால் உத்தமம். ஒரு ரித்துவிக்கை கொண்டு, அதாவது ஒரு ஆச்சாரியனை வரித்து நம்மால் இயலாது, இதை வாசிப்பவர்கள் அவர்கள் சொல்ல, அவர்கள் வாசிக்க, அவர்கள் படனம் செய்ய, நாம் அதை கேட்பது, சிரவணம் செய்வது என்பது மத்தியமானது. பலர் சேர்ந்து படிப்பது என்று வரும்பொழுது அது அதமம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த சுந்தரகாண்டத்தை நாமே படிப்பது மிகவும் ரொம்ப நல்லது. ஸ்லோகங்கள் மட்டுமோ, வடமொழி தெரிந்தவர்கள், சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் ஸ்லோகமே மட்டும் படிக்கலாம், அல்லது ஸ்லோகத்தை தமிழில் இருக்கிறது, இப்போ தான் தமிழில் கிடைக்கிறது, அதையும் வாசிக்கலாம். எனக்கு அதுவும் வாசிப்பதற்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால் தமிழில் வசனமாக இருக்கிறது, அதையும் வாசிக்கலாம். எல்லாவற்றிற்கும் ஒரே பலம் உண்டு. இது அனைத்து மக்களும் எந்த வர்ண வித்தியாசங்கள் எல்லாம் இல்லாமல், ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் சிரவணம் பண்ணலாம். எல்லாருக்கும் அந்த அதிகாரம் இருக்குது. அதுக்கப்புறம் 68 முறை, 32 முறை, 24 முறை, 12 முறை, 7 முறை அல்லது குறைந்தபட்சமாக 2 முறை ஆவர்த்தி என்று சொல்லுவார்கள். இத்தனை ஆவர்த்திகளாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தினமும் 8 சர்க்கம் வீதத்தில் 17 நாட்கள் பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கா. கற்கண்டு காய்ச்சின பால் நிவேதனம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் சப்த சர்க்க பாராயணம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிரேஷ்டம்னு சொல்லியிருக்கா. இந்த பாராயண முறை சப்த சர்க்க பாராயணம், நவாக பாராயணம், 32 நாட்கள் பாராயணம் என்று இருக்கு. 32 நாட்கள் பாராயணம்னா சுந்தரகாண்டம் தினம் 7 சர்க்கம் வீதம் அல்லது 10 ஸ்லோகம். ஆனால் முதல் சர்க்கம் முழுவதும் 211 ஸ்லோகங்களை முழுதும் நிறுத்தாமல பாராயணம் பண்ணணும். அதாவது ஆஞ்சநேயன் கடலை தாண்டது பூராவும் என்று சொல்லப்படுகிறது. வேத பாராயணம் என்பது ஒரு வகையில் செய்யப்படுகிறது. மூல பாராயணம் என்பது ஒவ்வொரு பதமும் ஒரு முறை, கிரம பாராயணம் என்பது ஒவ்வொரு பதமும் 2 முறை, ஜடா பாராயணம் என்பது ஒவ்வொரு பதமும் 6 முறை, கனபாராயணம் என்பது ஒவ்வொரு பதமும் 13 முறை. இது வேதம் இந்த மாதிரி சொல்லுவான். அந்த மந்திரத்தை ஒவ்வொரு பதத்தையும் இத்தனை வகையை சொல்லுவது அப்படின்னு ஒவ்வொரு பாராயண முறைன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சாதாரண மூல பாராயணத்தை விட ஜடா பாராயணம் கேட்பவர்களுக்கு 1000 மடங்கு பலன் தரும். கனபாராயணம் கேட்டும் அதோட பலன் அது அதிகம். இந்த மாதிரி சிறந்த பலன் சுந்தரகாண்ட பாராயணம் செய்தால் கிடைக்கிறது என்பது எல்லோருடைய பெரியவர்களுடைய, ஆச்சாரியர்களுடைய, பக்தர்களுடைய அனுபவ உண்மை. சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறதுக்கு
15க்கு மேற்பட்ட முறைகள் வாயு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பரமசிவனார் பார்வதிக்கு இதை எடுத்து சொல்றார். சுந்தரகாண்டம் முழுவதும் பாராயணம் செய்து முடித்தா ரொம்ப சிறப்பு, அல்லது ஒவ்வொரு சர்க்கமும் தனித்தனி பலனை கொடுக்கக்கூடிய வல்லது. அது ஒவ்வொரு சர்க்கமும் என்ன பலன் தருது அப்படின்னு பார்த்தாக்க, சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு விரும்புகிறவன் 6 மாசங்கள் விடியற்காலையில் சுந்தரகாண்டத்தோட முதல் சர்க்கமான அனுமான் சமுத்திரத்தை தாண்டறதை படிக்கணும். இந்த சர்க்கத்தோட முதல் ஸ்லோகத்தை ஒருத்தன் கேட்ட உடனேயே அவனுக்கு காரிய சித்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. ரெண்டாவது, பேய் பிசாச்சு பில்லி சூன்யம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விலகி போகணும்னா 3வது சர்க்கம் அனுமான் லங்கைக்கு போய் லங்கினியை எதிர்த்து வெற்றி கொள்றானே அந்த சர்க்கத்தை படிக்கணும்னு சொல்லியிருக்கு. புத்தி மந்தமாக இருக்குது சில பேருக்கு, அவனுக்கு கொஞ்சம் தெளிவு வரணும், தர்திரம் போகணும் அப்படின்னா அனுமான் யோசிக்கிற பருவம் 13வது சர்க்கம் வாசிக்கணும். 4வது 7, 8, 9, 10, 11 இந்த சர்க்கங்கள்லாம் வாசித்தா பரதார கமனம் முதலிய தோஷம் நீங்கும். இது ரொம்ப விசேஷம். இந்த பரதார கமனம்ங்கிறது ஆண்களுக்கு மட்டுமில்லை, பெண்களுக்கும் உண்டு, சமஸ்த பிராணிகளுக்கும் உண்டு. அது பரதார கமனம்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கும்போது, நமக்கு சொந்தமில்லாத எதை பற்றி நாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் அது பரதார கமனம் என்பது போன்ற தோஷம் என்பது அடியனுடைய கருத்து. இந்த லோகத்தில் குபேரன் போல ஒரு அளவில்லாத செல்வத்தை அடைஞ்சு தனவந்தனா சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவன் அனுமான் சீதாதேவியை பார்த்த அந்த சீதா தர்சனம் அப்படிங்கிற 15வது சர்க்கத்தை வாசிக்கணும். ஒரு எல்லாத்தையும் இது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஆசை இருக்குது, அந்த மாதிரி ஆசை அதுக்கு பற்றுன்னு சொல்லுவாள். அந்த ஆசை நீங்கி ஞானம் வரணும் அப்படின்னாக்க 16வது சர்க்கத்தை வாசிக்கணும். நல்ல குணங்கள் எல்லாம் அடைய வேணும் அப்படின்னா 17வது சர்க்கத்தை வாசிக்கணும். ஆசைகள்லாம் விட்டுட்டான் ஒருத்தன், ஆனால் அவனுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாம் பிரம்மமயம் அப்படின்ற அறிவும் சம்சாரத்தில் மறுபடியும் லயிக்காத புத்தியும் உண்டாகணும் அப்படின்னா தபஸ்வீதி வர்ணம், அதாவது சீதா வர்ணம் அப்படிங்கிற 19வது சர்க்கத்தையும் படிக்கணும். 27வது சர்க்கத்தை பாராயணம் பண்ணினா கெட்ட சொப்ன பயம் நீங்க போயிடும். சில பேருக்கு சொப்னம் வந்துட்டே இருக்கும், எனக்கு இந்த சொப்னம் வந்தது அந்த சொப்னம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அடியனுடைய உறவினர்கள்லாம் கூட சில பேர் இருக்கா, எப்போ பாரு எனக்கு சகுனம் வந்தது அந்த சொப்னம் வந்ததுன்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு பல விளக்கங்கள் இருக்குது. இந்த சொப்னம் வந்துடுத்து இப்போ என்ன ஆகுமோ என்னமோ ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. அந்த மாதிரி பயம் நீங்கணுன்னாக்க அந்த 27வது சர்க்கம் பாராயணம் பண்ணணும். ஏதோ பிரிந்து போயிட்டா, கணவன் மனைவி பிரிந்து போயிட்டா, பெற்றோர் குழந்தைகள் பிரிந்து போயிட்டா, இந்த மாதிரி பிரிவு ஏற்பட்டால் அந்த பிரிவு நீங்கி அவள்னா ஒன்று சேரணும் அப்படின்னா 33வது சர்க்கத்தை வாசிக்கணும். ஆபத்து ஏதோ வரப்போகிறது அப்படின்னா அந்த ஆபத்து நீங்கணும் அப்படின்னாக்க அனுமான் சீதைக்கு கணையாழி கொடுத்தானே அந்த அங்குலீய பிரதானம் அந்த 36வது சர்க்கத்தை பாராயணம் பண்ணணும். 33லேருந்து 40வது சர்க்கம் வரைக்கும் படிக்கிறதுக்கு பிரிந்த உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடிடுவா. 13வதா நினைத்தது நடக்கணும், எதிரிகளை ஜெயிக்கணும் அப்படின்னா 41வது சர்க்கத்தை படிக்கணும். எதிரிகளை ஜெயிக்கணும் அப்படின்னு வருதுன்னு வச்சுப்போம், இவருக்கு எதிரி அவர், அவருக்கு எதிரி இவர். இப்போ 2 பேரும் சுந்தரகாண்டத்தை வாசித்தா என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி அனுமானுக்கு ராமனுக்குமே யுத்தம் வரப்போகுது, அதில் ஒரு விடை கிடைக்கும். 2வது, யாருடைய கோரிக்கை நியாயமாக இருக்கிறதோ அவருக்கு ஜெயம் கிடைக்கும். இல்லை 2 பேருக்கும் ஒரு சமமாக 2 பேருக்கும் ஜெயம் 2 பேருக்கும் தோல்வி அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு ஏற்படும். அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். 42லேருந்து 47வது சர்க்கம் வரைக்கும் பாராயணம் பண்ணால் சத்ரு பயம் விலகி போயிடும், தர்ம சிந்தனை வரணும் அப்படின்னு. தர்மம்னாக்க நமக்கு நியமிக்கப்பட்ட நம்மளுடைய வழிமுறை, பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ நமக்கு உண்டான தர்மம் ஏதோ அதை கடைப்பிடிப்பது தான் தர்ம சிந்தனை ஏற்படணும் அப்படிங்கிறது. தர்மம்னா ஒரு தானம் பண்ணுறது அது ஒரு வகை தர்மம். ஆனால் உண்மையில் தர்ம சிந்தனை ஏற்படணும் அப்படின்னா நமக்கு என்ன தர்மம் விதிக்கப்பட்டிருக்கோ பிறவி பிரகாரம் அந்த தர்மத்திலிருந்து விலகாமல் இருப்பது, அந்த தர்ம சிந்தனை ஏற்படணும் அப்படிங்கிறதுனாக்க 49வது சர்க்கம் அந்த பாராயணம் நல்லது. 52வது சர்க்கம் படித்தா சொத்து சுகம் வரும். 61வது சர்க்கம் படிச்சுட்டு வந்தால் பசி தாபம்னா அந்த ஒரு தீவிரமான வேட்கைன்னு சொல்லுவாளே அது, அந்த பசி நீங்கி தாபம் நீங்கி பக்தியினால் முக்தி அடையிறதுக்கு முடியும். 18வதா வீடு தோப்பு துறவு இதெல்லாம் விருத்தி அடையணும்னா லங்காதகனன்ற 54வது சர்க்கத்தை வாசிக்கணும்னு சொல்லியிருக்கான். ரொம்ப வேடிக்கையா இல்லை? வீடு தோப்பு துறவெல்லாம் வேணும்னா எதெல்லாம் அனுமான் கொளுத்தினானோ அதை வாசினான். அதாவது நமக்கு இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களாலும் தீய கர்மங்களாலும் தீய வாசனைகளாலும், வாசனைகள்னா கர்மங்கள் தான், அது ரொம்ப ரொம்ப விளக்க முடியாது அந்த வாசனைகள் அப்படின்னா என்னன்ட்டு.
வாசனைகள்னால் கர்மங்கள் தான். அந்த மாதிரி பலவிதமான காரணங்கள்னால நமக்கு தடை ஏற்பட்டு இந்த இதெல்லாம் வராமல் இருக்கிறதெல்லாம் எரிக்கப்பட்டு விடுகிறது. அந்த தீய சுவை எல்லாம் எரிக்கப்பட்ட உடனே நன்மையான சொத்து சுகம்லாம் வளரும். நம்ம எல்லாரும் உலகத்தில் சொத்து சுகம் தோப்பு துறவு அப்படின்னு சொல்கிறோம். அடியனை பொறுத்த வரைக்கும் இந்த தீய வயல்லாம் போய் சொத்து சுகம் தோப்பு துறவுன்றது, சொத்து சுகம்ங்கிறது பகவான் சொத்து, சுகம்ன்றது தோப்புங்கிறது வைகுண்டத்தில் போய் மணிமண்டபத்தில் இருக்கிற தோப்பு துறவு, அப்படி தான் எடுத்துக்கணும். நம்ம 65வது சர்க்கம் படித்தா பேரானந்தம் கிடைக்குமா, 67வது சர்க்க பாராயணம் கிடைச்சாக்க புத்தி முக்தி எல்லாம் கிடைக்குமா. இப்படி பலவிதமாக இந்த பாராயணங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கா. அடியேனை பொறுத்த வரைக்கும் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணினா அந்த பாராயணம் பண்ணி முடித்த உடனே யுத்த காண்டத்தில் 131வது சர்க்கம் சீதாராம பட்டாபிஷேக சர்க்கம், அதையும் வாசித்து முடித்து பாராயணத்தை முடிக்க வேண்டும் என்பது ஒரு நியதி வைத்திருக்கா பெரியவாள்லாம். இதை பரமேஸ்வரனை பார்வதிக்கு எடுத்து சொல்லியிருக்கார், உபதேசம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் புராணங்கள்லாம் இருக்குது. சுருக்கமாக சொன்னால் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணினா அடைய முடியாதது என்று எதுவுமே கிடையாது. தசரதாய வித்மகே சீதாவல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதியாத் அப்படின்னு சொல்கிறது ராமகாயத்ரி மந்திரம். இந்த மாதிரி சுந்தரகாண்ட பாராயணம் செய்ய சர்வகாரிய சித்தியும் நீ அடைவாய் அப்படின்னு சங்கர பகவானே உமா மகேஸ்வரிக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் பாராயணத்தை பற்றி இருக்கு, அதை சொல்லிட்டு கடைசிக்கு வர. இந்த பாராயணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாராயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள் இருக்குது, அவரவா சம்பிரதாய பிரகாரம் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த பாராயணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்கிறதுக்கு ஸ்லோகங்கள் இருக்குது. பொதுவாக எல்லாருக்குமா சேர்ந்து ஸ்வஸ்தி பிரஜாப்பிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகீம் மகீச்சாக கோ பிராமணேபாய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு எல்லாம் சேவிக்கணும்னு சொல்லியிருக்கா. அதுக்கடுத்தது நவாக பாராயணம், அதாவது 68 சர்க்கங்களையும் 9 நாளில் படித்து பாராயணம் செஞ்சு பூர்த்தி பண்ணுறது. பூர்த்தியார் அன்னைக்கு பட்டாபிஷேக சர்க்கத்தையும் பாராயணம் பண்ணி பூஜை நிவேதனம் அதெல்லாம் பண்ணணும். சந்தர்ப்பணை சம்பாவனை எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணுறது, அதுக்கு நவாக பாராயணம் சொல்கிறா. அது எப்படி பண்ணணும்னு சொன்னாக்க 1லேருந்து 5 சர்க்கங்கள் 9 நாள் பாராயணம் பண்ணுறதுக்கு முதல் நாள் பகுதி, 6லேருந்து 15 2வது நாள், 16லேருந்து 20 3வது நாள், 21லேருந்து 26 4வது நாள், 27லேருந்து 33 5வது நாள், 34லேருந்து 40 6வது நாள், 41லேருந்து 52 7வது நாள், 53லேருந்து 60 8வது நாள், 61லேருந்து 68 9வது நாள் பகுதி. இந்த பாராயணத்தை முடித்துட்டு 9வது நாள் சீதாராம பட்டாபிஷேகத்தையும் படித்து வாசித்து பாராயணத்தை பூர்த்தி செய்யணும். அப்புறம் ஒரே நாளில் பாராயணம் காத்தால ஆரம்பித்து பகல் 1 மணிக்குள்ளே முடிச்சிடணும். 2 நாளில் பண்ணுறது, முதல் நாளில் அங்குலிய பிரதானம் 36வது சர்க்கம் வரைக்கும் பண்ணணும், 2வது நாள் கடைசி வரைக்கும். 3 நாட்களில் முதல் நாளில் 27, 2வது நாளில் 40 வரை, 3வது நாள் கடைசி வரை. 5 நாட்களில் பண்ணுறது, முதல் நாள் 15 வரை, 2வது நாள் 27 வரை, 3வது நாள் 40 வரை, 4வது நாள் 54வது சர்க்கம் வரைய, 5வது நாள் கடைசி முடிய. இது தவிர 8 நாட்களில் வெள்ளிக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமையில் முடிக்கிறது, 12 நாட்களில், 28 நாட்களில், 17 நாளில் 2 தடவை, 28 நாளில் 4 தடவை, 48 நாளில் 12 தடவை, 72 நாளில் 24 தடவை, 64 நாளில் 32 தடவை இந்த மாதிரி பாராயணம் செய்கிறதும் உண்டு. மோட்சார்த்தமான பாராயணம் பண்ணணுன்னா 68 தடவை பாராயணம் என்று இந்த மாதிரி பல வகையான முறைகள், பாராயண முறைகள் இருக்குது. இதெல்லாம் பெரியவர்கள் அனுபவத்தில் இந்த மாதிரி பல இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. இதை தவிர வாயு புராணத்தில் உமா சம்ஹிதைன்னு இருக்குது. அதில் தசாபுக்திகள் எப்படி நடக்கிறதோ அதுக்கு தகுந்த வகையில் பாராயணம் பண்ணுறதுன்னு பலவிதமான வழிகள்லாம் சொல்லியிருக்கா. அடியனை பொறுத்த வரைக்கும் இதில் இவ்வளோ பாராயணம் இருக்கே, நம்ம எதை பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறத விட நமக்கு பாராயணம் பண்ணணும், நல்லது நடக்கணும். எப்படி சேவித்தாலும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தன்னுடைய அளவில்லாத கருணையை சீதா தேவியின் கருணா கடட்சித்தினாலும் அவளுடைய சிபார்சினாலும் கண்டிப்பாக தந்து விடுவான் என்பதில் எள்ளளவு கூட எந்த ஒரு அணு அளவு கூட ஐயமே கிடையாது. அதனால இந்த கிரமங்கள்லாம் வைத்திருக்கான். ஒரு வகையே இல்லை. அவனை நீ தினம் சுண்டக்காய்ச்சிய பாலில் இதை போட்டு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவன் எங்கே போவான்? அதெல்லாம் வேணும் தானே அவன் பாராயணம் பண்ணுறான். அதனால தன்னால் இயன்றது எதுவோ அதை பகவானுக்கு கண்டருள பண்ணுவதற்காக சமர்ப்பித்து தன்னால் இயன்ற வகையில் பாராயணம் செய்து கொண்டு வந்தாலே சகல விதமான கடாட்சங்களும் தாயாருடைய அபாரமான கருணையால் அவசியம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. இது அனுபவபூர்வமாக பெரியோர்கள் நமக்கு அளித்துள்ள சத்திய வாக்கு,
சத் என்றால் அந்த இறைவன், அந்த சத் இயம், இது சத்தியம், இது சத். இயம் சீதா என்றது தசரதன் விவாகத்தின் போது ஜனகன் சொன்னான் ராமனிடம். அதே போல இயம் சத் அப்படிங்கிறது தான் சத்தியம். சத்துனாக்க அந்த உண்மை என்ற ஒன்று பரம்பொருள். அது எப்படிலாம் வச்சுக்கோங்க, வார்த்தையிலே சொல்ல முடியாது அதை பற்றி. இயம் சத்தியம், அந்த சத்தியமான வார்த்தை ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஜானகி தேவியோடு கூடியிருக்கின்ற ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு நமக்கு அவளுடைய அபாரமான அளவில்லாத கருணையினால் சிபாரிசு செய்யப்பட்டு சகலவிதமான க்ஷேமங்களையும் கண்டிப்பாக நமக்கு தருவான். அதற்கு சகாயம் செய்வதற்கு அனுமன் காத்து கொண்டிருக்கிறான் என்பதில் நாம் எந்தவித ஐயப்பாடும் இல்லாமல் தொடர்ந்து அவர்களை மனதால் சிந்தித்து வாயினால் பாடி நம்மால் இயன்ற வகையில் பாராயணம் செய்து அவர்களுடைய பூரண கடாட்சத்தை பெறுவோம். சுந்தரகாண்டம் பெயருக்கேற்றவாறு சுந்தரத்தை தருகிறது. சுந்தரம் என்றால் அழகு, அழகு என்றால் எங்கெல்லாம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் தெய்வீகம் இருக்கிறதோ எல்லாமே அழகாகத்தான் தோன்றுகிறது. எதிரிகளிடம் இருந்தாலும் அழகு அழகுதான் என்பதை அனுமான் ராவணனுடைய அழகை மெச்சுவது போல் நாம் பார்க்கின்றோம். மேலும் இந்த சுந்தரம் என்பது வாழ்விலே ஒரு சுந்தரமான நிலையை கொடுக்கிறது, ஒரு அழகான நிலையை கொடுக்கிறது. எவ்விதமான கஷ்டங்கள் துக்கங்கள் இருந்தாலும் அது அவர்களுக்கு சரியான தீவை மனத்தெம்பை கொடுத்து தைரியத்தை கொடுத்து எத்தகைய அபாயமான கட்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி வருவதற்கு வழி செய்கிறது. இது பெரியோர்கள் அனுபவ ரீதியாக பலவிதமான பாராயண கிரமங்களை வகுத்து கொடுத்துள்ளார்கள், பல புராணங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சாதாரண எளிய நிலையில் உள்ள நாம் இவ்வாறு செய்வதா அவ்வாறு செய்வதா என்று பல்வேறு வகையாக குழப்பிக்கொள்ளாமல், அதை பற்றி சிந்தித்து கொள்ளாமல் நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு இயன்றவரை நாம் அந்த சுந்தரகாண்ட படனத்தை மேற்கொண்டு வந்தோம் என்றால் அது தகுந்த பலனை அளிக்கும். அதன் பிறகு கிரமப்படி பாராயணம் செய்வதற்கும் நமக்கு வழிவகுக்கும். அடிப்படை என்னவென்றால் நாமே படனம் செய்ய வேண்டும் என்பது மிகவும் சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஒருவன் மிக தரித்திரனாக இருக்கிறான், அவனிடம் எதுவுமே இல்லை, ஒரு சுந்தரகாண்டம் வாசிப்பதற்கு ஒரு புத்தகம் கூட அவனால் வாங்க முடியாது என்கின்ற நிலை. அந்த காலத்தில் என்றால் எல்லோரும் மனப்பாடமாகவே எல்லாவற்றையும் மறந்திருந்தார்கள், புத்தகம் என்பதே கிடையாது. இப்பொழுது அது அவ்வாறு இல்லை. பலருக்கும் சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அடியேன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சொல்லிக் கொடுத்தார்கள். 8வது படிவம் வரைக்கும் சமஸ்கிருதம் கட்டாய பாடமாகவே இருந்தது நான் படித்த பள்ளிக்கூடத்தில். அதன் பிறகு பழக்கம் இல்லாததால் அந்த சமஸ்கிருதத்தின் சற்று குறைந்திருக்கே ஒழிய நாம் தொடர்ந்து அதை பரிசோதித்து கொண்டு அதை வாசித்து கொண்டு வந்தால் அது மிகவும் தாராளமாக வந்துவிடும். அடுத்து சம்ஸ்கிருத வார்த்தைகள் தெரிய வேண்டும், சம்ஸ்கிருதத்தின் உச்சாடனம் தெரிய வேண்டும், மூல பாராயணம் செய்ய வேண்டும் என்றால் என்கின்ற ஒரு கேள்வி உள்ளது. அதற்கு இந்த சம்ஸ்கிருதத்தை தமிழில் வைத்துக்கொண்டு சம்ஸ்கிருத உச்சாடனம் உள்ள ஒலிநாடாவை போட்டு நாம் கேட்டுக்கொண்டு வந்தால் அது நமக்கு அந்த உச்சாடனமானது பழகிவிடும். அதற்காகத்தான் அந்த காலத்தில் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆச்சாரியனிடம் ஒரு குருவிடம் சென்று உபதேசம் பெற்றுக்கொண்டு அதை வாசிப்பது நல்லது என்று சொன்னார்கள். இப்பொழுது தமிழிலேயே நமக்கு வசனமாகவும் கிடைக்கிறது. அதுவும் அந்த பிரபாவத்தை எடுத்து உரைப்பதனால் தமிழில் வசனமாகவும் சுந்தரகாண்ட பாராயணம் படனம் செய்வது மிகவும் சிலாக்கியம் என்று பெரியோர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிலரால் உயர்ந்த வகை நைவேத்தியங்களை செய்ய முடியாது என்று இருக்கும்போது எங்கிருந்து போய் சம்பாதித்து கொண்டு வருவான்? அந்த நிலை வர வேண்டும் என்பதற்காகத்தானே அவன் இந்த பாராயணத்தையும் செய்கிறான். அதனால் தான் பகவான் எனக்கு நீ தண்ணீர் சமர்ப்பித்தால் கூட ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். நாம் மனதார எதை சமர்ப்பிக்கின்றோம் என்பது இருக்கு. அதற்காகத்தான் இந்த சுந்தரகாண்டத்தை தற்காலத்தில் நூல்களை வைத்துக் கொண்டுதான் அநேகரும் வாசிக்கிறார்கள். ஆகவே இந்த சுந்தரகாண்ட நூலை நாம் வாங்கி பலருக்கும் அதை கொடுத்து உதவுவது என்பது மிகவும் சிறந்த ஒரு தர்மமாகவும் கருதப்படுகிறது பெரியோர்களால். இப்போது என்னவென்றால் ஒரு சுந்தரகாண்டம் நூலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் உடனே ஒரு 10 பிரதிகளோ 50 பிரதிகளோ 100 பிரதிகளோ அவரவர் சக்திக்கேற்ப வாங்கி தர வேண்டும் என்று முடிவு செய்கிறோம். வாங்கிவிட்டு நாம் அதை கொடுப்பது என்பது சுந்தரகாண்டத்தில் ஆர்வம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி கொடுக்கலாம், அல்லது ஏற்கனவே சுந்தரகாண்டம் வைத்திருப்பவர்களோ சுந்தரகாண்டம் பாராயணம் செய்பவர்களோ அவர்களுக்கே மீண்டும் கொடுப்பதில் ஏற்படும் பலனை விட நமக்கு கிடைக்கும் பலன் அல்ல. அது அவரிடம் இன்னொரு பிரதியாக இருக்க போகிறது. அதே சமயம் சுந்தரகாண்டம் அறியாதவர்களாக சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யாதவர்களாக இருப்பவர்களாக பார்த்து அதை கொடுக்கும் பொழுது அதனால் அவர்களுக்கு கிடைக்கின்ற பலனானது அதி அற்புதமாக மிகவும் உத்தமமாக இருக்கும் என்பது ஒரு விஷயம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அவர்கள் மத்வராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தை ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒரு ஸ்லோகத்தில் அடக்கி இருக்கிறார்கள். மத்வராமாயணத்தில் அது வருகிறது தெளிவாக, மிகவும் அற்புதமாக செய்திருக்கிறார்கள். அது பெரியோர்களால் செய்யப்பட்டது. அது 7 வரியில் சொல்லிவிடலாம், ஒரு வரியில் சொல்லிவிடலாம்,
ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிவிடலாம் என்பதெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு தானே ஒழிய அதையே நித்தியமாக நாம் கொள்ளக்கூடாது. அது ஒரு சங்கட காலத்தில் சில காரணங்களால் விஸ்தாரமான பாராயணம் செய்ய இயலாத நாட்களுக்கு மட்டும் அதை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நித்திய பாராயணம் என்று வரும்போது விரிவான பாராயணம் செய்வதுதான் சிறப்பானது. அதுவும் பெரியோர்களால் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த சுந்தரகாண்டம் மூலம் தமிழிலோ மூலம் சம்ஸ்கிருத தமிழ் இரண்டும் கொண்டதோ இல்லை தமிழ் விரிவுரையாகவோ எப்படி வேண்டுமானாலும் நம்மால் இயன்ற அளவிற்கு வாங்கி அதை உபயோகப்படுத்துவதற்கு துடிப்பவர்களுக்காக, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்ய வேண்டும், என்னால் இந்த புத்தகம் வாங்க முடியவில்லை அல்லது வாங்குவதற்கு வழி தெரியவில்லை, வகையில்லை என்ற வகையில் இருப்பவர்களுக்கு அதை தானம் என்று அடியேன் சொல்ல மாட்டேன். பிரசாதமாக கொடுப்பது என்பது மிகவும் ஸ்லாக்கியம், மிகவும் விசேஷமானது என்று பல பெரியவர்கள் கூற அடியேன் கேட்டிருக்கின்றேன். அது எந்த பிரதியை வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்கலாம். ஸ்ரீ ராமநாம வங்கியிலும் சுந்தரகாண்டம் விரிவுரையாக, தமிழ் விரிவுரையாகவே மட்டுமே வெளியிட்டிருக்கிறார்கள். மற்றும் பதிப்பகத்தார்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். நமக்கு எது ஒப்புகிறதோ அதை வாங்கி பலருக்கும் அளிக்கலாம். அதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யாதவர்களுக்கு அதனுடைய விசேஷத்தை சொல்லி இதை செய், எந்த ஒரு காரணம் அன்றியும் பகவத் பிரீத்தியாக வைஷ்ணவத்தில் ஒரு மிக சிறப்பான உண்டு. எதுவாக இருந்தாலும் கோவிலில் அர்ச்சனை பண்ணுவதோ எது செய்தாலும் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியம், ஸ்ரீ பகவத் பிரீத்தியம், கோவிலில் அர்ச்சனை செய்வது பகவத் பிரீத்தியமாக செய்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள். அவ்வாறு பகவத் பிரீத்தியமாக கூட அதை வாசிக்கலாம். அதை எடுத்துச் சொல்லி கூட அனைவரையும் வாசிக்க உட்படுத்தலாம். அதுவும் மிகச் சிறந்த தர்மமாக கருதப்படுகிறது. தொடர்ந்து பார்ப்போம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்கன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.